இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபவுண்டர் ஆஃப் திருச்செங்கோடு ஆசிரமம். திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ இவி ராமசாமி நாயக்கர், பி ராஜாஜி, சி காந்திஜி, டி சிஎன் அண்ணாதுரை. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜாஜி. ராஜாஜிக்கு அதர் நேம் வந்து ராஜகோபாலாச்சாரி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஃபுல் நேமு. இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக 1952 இருந்திருக்கார். ஓகே, 1952 to 1954. இவர் தான் வந்து திருச்செங்கோடு ஆசிரமத்தை கட்டினவர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல. Question number 116. The Forward Bloc Party was started by whom? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் பி மோதிலால் நேரு, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். இவர் வந்து 1939 சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகேவா? இது ஸ்பிளிட் ஃப்ரம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இவர் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்லேருந்து தனியாக வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்குனார் 1939, 1939. (115) Where was the first Indian National Congress meet? முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி மெட்ராஸ், சென்னை. ஓகேவா? மெட்ராஸ் அல்லது சென்னை. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாம்பே. பாம்பேயில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மீட் நடந்தது. இதுக்கு பிரசிடெண்ட் வந்து WC பானர்ஜி தான் வந்து தலைவராக இருந்தார். எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1885, 1885. ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மீட் நடந்தது 1885. ஓகே, பாம்பேயில். அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் நடந்தது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாம்பேயில். நெக்ஸ்ட் 114. On behalf of Justice Party, who won and formed the ministry in 1923 election? 1923 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ TN சிவஞானம் பிள்ளை, ஆப்ஷன் பி பி தியாகராஜ செட்டியார், ஆப்ஷன் சி TM நாயர், ஆப்ஷன் டி MC ராஜா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ TN சிவஞானம் பிள்ளை. இந்த நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்தது தான் திராவிடியன் பார்ட்டி. ஓகேவா? இதுதான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சேஞ்ச் ஆகி திராவிடியன் பார்ட்டியாக மாறுச்சு பின்னாடி. கொஷின் நம்பர் 169. Whom of the following was the chief organizer of Revolt of 1857 in Bihar? 1857 ஆண்டு கலகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ அமர் சிங், ஆப்ஷன் பி கன்வர் சிங், ஆப்ஷன் சி பீர் அலி, ஆப்ஷன் டி இமத் உதீன். ஓகேவா? பீகாரில் வந்து கன்வர் சிங் தான் வந்து ஆர்கனைசராக இருந்தார். இவர் வந்து அப்போ 80 years ஓல்டு. பீகார்னா குன்வர் சிங். 8. Which act provided provincial autonomy to India? Rowlatt Act 1919, ஆப்ஷன் பி மின்டோ-மார்லி Reform Act 1909, ஆப்ஷன் சி The Government of India Act 1935, ஆப்ஷன் டி
மாண்டேக் கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1919. எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? ஏ. ரௌலட் சட்டம் 1919. பி. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909. ஆப்ஷன் சி. இந்திய அரசாங்க சட்டம் 1935. டி. மாண்டேக் கெம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் 1919. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த சட்டம் மூலமாக தான் மாநில சுயாட்சி அதிகாரம் கொடுத்தாங்க. ப்ரொவின்ஷியல் அட்டானமி இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இது ஒரு லாங்கஸ்ட் ஆக்ட். ஓகேவா? ரிமைனிங் ஆக்டோட என்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கலாம். ரௌலத் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக வந்து பிரிட்டிஷ் போலீஸ்க்கு பவர் கிடைச்சிச்சு. எதுக்காகனா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி ரீசனே இல்லாமல் கூட அரெஸ்ட் பண்ணலாம். இது வந்து அதுதான் ரௌலத் ஆக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட். மின்டோ மார்லி ரிஃபார்ம் ஆக்ட் 1909 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அலோ பண்ணாங்க இந்தியன்ஸை வந்து ஸ்டேட் செக்ரட்டரியில் என்ட்ரி ஆகிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மாண்டேக் கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அலோஸ் செல்ஃப் கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஒர்க். அதாவது தனியார் அமைப்புகளை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், தனியார் நிறுவனங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? நம்பர் 166. Which Congress conference was attended by பாரதியார்? எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார்? ஏ. சூரத் மாநாடு. பி. சென்னை மாநாடு. சி. பம்பாய் மாநாடு. டி. லக்னோ மாநாடு. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சூரத் கான்ஃபரன்ஸ். 1907 சிதம்பரம் பிள்ளை அவரும் பாரதியாரோட இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டார் 1907. ஓகே, சூரத் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? Who started Home Rule movement in India? ஆப்ஷன் ஏ. ஹன்னி பெசன்ட். ஆப்ஷன் பி. சத்யமூர்த்தி. ஆப்ஷன் சி. இவி ராமசாமி. ஆப்ஷன் டி. கே. காமராஜ். ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா அன்னி பெசன்ட் தான். ஓகேவா?